வணக்கம். முதன்மை செய்திகள் 50 பார்க்கலாம். எத்தகைய அழுத்தம் வந்தாலும் இந்திய விவசாயிகள் சிறு குறு வர்த்தகர்களின் நலன் பாதுகாக்கப்படும் என்று பிரதமர் மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக குஜராத் மாநிலம் அகமதாபாத் சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கோதல்தாம் மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் 5400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியதோடு புதிய திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். நாடாளுமன்றத்தில் பதவி பறிப்பு மசோதா நிறைவேறும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதிபட தெரிவித்துள்ளார். ANI செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அமித் ஷா, தாங்கள் கொண்டு வந்துள்ள மசோதா ஒழுக்க நெறிகளை உறுதிப்படுத்துவதற்கானது என்றும், ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என யார் தவறு செய்தாலும் பாரபட்சமின்றி இந்த சட்டம் பாயும் என்றும் தெரிவித்தார். தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் சிறையிலிருந்து நிர்வாகத்தை நடத்திய நிலையும் இருந்துள்ளது எனவும் அவர் கூறினார். குடியரசுத் தலைவர் வட மாநிலத்திலிருந்து வரும்போது குடியரசு துணைத் தலைவரை தென் மாநிலம் ஒன்றிலிருந்து தேர்வு செய்வது இயல்பான ஒன்றுதான் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் தமிழர்களின் ஆதரவை பெறுவதற்காகவே CP ராதாகிருஷ்ணனை தேர்வு செய்ததாக கூறப்படும் விமர்சனத்தையும் அமித் ஷா மறுத்துள்ளார். எந்த மாநிலத்திலிருந்து வேட்பாளரை தேர்வு செய்தாலும் அங்கிருந்தும் இதேபோன்ற விமர்சனங்கள் வரும் என்றும் அவர் கூறினார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் முடிக்கப்பட்ட திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். கொளத்தூர் GKM காலனியில் சிறு விளையாட்டரங்கத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை தொடக்கி வைத்தார். தொடர்ந்து ராஜா தோட்டம் பகுதியில் 162 அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைத்த அவர் பயனாளிகளுக்கு குடியிருப்புக்கான ஒதுக்கீடு ஆணைகளை வழங்கினார். பெரியார் நகர் மற்றும் திருவிக நகர் பேருந்து நிலையங்களையும் திறந்து வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் 248 புதிய மகளிர் விடியல் பயண பேருந்துகளின் பயணத்தை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். முதல்வரின் காலை உணவு திட்டத்தின் 5ஆம் கட்ட விரிவாக்கத்தை முதல்வர் ஸ்டாலின் சென்னை மயிலாப்பூரில் செவ்வாய்க்கிழமை தொடங்கி வைக்கிறார். இதன் மூலம் கூடுதலாக 2429 பள்ளிகளைச் சேர்ந்த 3,06,000 மாணவர்கள் பயனடைவார்கள் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் 30,992 பள்ளிகளில் 18,50,000 மாணவர்கள் இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகளாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை போன்று காலை உணவு திட்டத்தை பஞ்சாபிலும் செயல்படுத்த வேண்டும் என அம்மாநில முதல்வர் பகவந்த் மான் விருப்பம் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் காலை உணவு திட்டத்தின் விரிவாக்க நிகழ்ச்சி நாளை சென்னையில் நடைபெறவுள்ளது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் சென்னை வந்தார். அவரை அமைச்சர்கள் அன்பரசன் மற்றும் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். பிறகு பேட்டியளித்த அவர் தமிழக அரசின் காலை உணவு திட்டத்திற்கு பாராட்டு தெரிவித்தார். பஞ்சாபில் சீறி பாய்ந்த ஆற்று வெள்ளத்தில் ஜீப்பை இயக்கிய போது கவிழ்ந்தது. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய ஆற்றில் ஜீப்பை ஓட்டிச் சென்ற 2 இளைஞர்களின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகியுள்ளது. தண்ணீர் வேகமாக வந்து கொண்டுள்ளது என்று அருகில் இருந்தவர்கள் எச்சரித்தும் அந்த இளைஞர்கள் ஆற்றுக்குள் ஜீப்பை இயக்கினர். அடுத்த சில நொடிகளில் நீரின் ஓட்டத்தில் ஜீப் 3 முறை உருண்டு தடுப்பில் மோதி நின்றது. பின்னர் JCB இயந்திரத்தின் உதவியுடன் 2 இளைஞர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். ராஜஸ்தானில் பாத்திரத்தை படகாக்கி கர்ப்பிணி ஒருவரை மறுக்கரைக்கு கொண்டு சென்றனர். ராஜஸ்தானின் கரோலி மாவட்டத்தில் கலிசில் ஆற்றின் மீது அமைக்கப்பட்டிருந்த ஒரு தற்காலிக பாலம் இடிந்து விழுந்ததால் பல கிராமங்கள் துண்டிக்கப்பட்டன. அப்பகுதியில் திடீரென பிரசவ வலி ஏற்பட்ட ஒரு கர்ப்பிணியை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாமல் அவரது குடும்பத்தினர் தவித்தனர். அப்போது கிராம மக்கள் அனைவரும் இணைந்து ஒரு பெரிய உலோக பாத்திரத்தை கொண்டு வந்து அந்த பெண்ணையும் மற்றொரு பெண்ணையும் அதில் அமர வைத்து கயிறு கட்டி ஆற்று நீரில் விட்டனர். அப்பெண்ணின் உறவினர்கள் ஆற்றுக்குள் இறங்கி நீரின் வேகத்தை கடந்து பாத்திரத்தை இழுத்து சென்று மறுக்கரையை அடைந்தனர். மகாராஷ்டிராவில் பெய்த கனமழையால் சுமார் 23 லட்சம் ஏக்கர் பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக மாநில அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஆகஸ்ட் 15 முதல் 20ஆம் தேதி வரை பெய்த மழையால் நாந்திட் மாவட்டத்தில் மட்டும் 7.13 லட்சம் ஏக்கர் பயிர்கள் சேதமடைந்துள்ளன. முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டிருந்தாலும் கடந்த மே மாதம் ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கான நிவாரணமே இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இமாச்சல பிரதேச மாநிலத்தில் பலத்த மழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மண் சரிவு மற்றும் சாலை துண்டிப்பு காரணமாக 2 தேசிய நெடுஞ்சாலைகள் உட்பட 284 சாலைகள் மூடப்பட்டன. இந்நிலையில் வரும் 30ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காங்க்ரா மாவட்டத்தில் தாங்கு என்ற இடத்தில் பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து தண்ணீருக்குள் விழுந்தது.
இமாச்சல பிரதேச மாநிலத்தில் மேக வெடிப்பால் பெய்த கனமழையால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. கடந்த சில நாட்களாகவே அங்கு கனமழை பெய்து வருவதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் குழு, மண்டி மாவட்டங்களில் பெய்த கனமழையால் வாகனங்கள், பொதுமக்களின் உடைமைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. மண்டி மாவட்டத்தில் 160 சாலைகளும், குழு மாவட்டத்தில் 102 சாலைகளும் மூடப்பட்டுள்ளன. இதுதான் இந்தியாவின் மனிதநேயம் என்று சொல்லும் அளவுக்கு இந்திய அரசு பாகிஸ்தானுக்கு பேரிடர் நேரத்தில் உதவி புரிந்துள்ளது. இந்தியா, பாகிஸ்தான் இடையே அரசியல் ரீதியான மோதல்கள் இருந்து வரும் சூழலில் மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா ஒரு தகவலை பாகிஸ்தானுடன் பகிர்ந்துள்ளது. அதில் ஜம்முவில் உள்ள தாவி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பிருப்பதாக பாகிஸ்தானுக்கு இந்தியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. வழக்கமாக சிந்து நதிநீர் ஒப்பந்தம் மூலம் பகிரப்பட வேண்டிய இந்த தகவலை ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்தியா பகிர்ந்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 7 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறியுள்ளது. 27, 28 ஆகிய தேதிகளில் நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த 2 ஆசிரியர்கள் உட்பட 45 பேருக்கு தேசிய நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி இந்த ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வான 45 பேர் கொண்ட பட்டியலை மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இதில் திருப்பூர் மாவட்டம் உடுமலை பாரதியார் நூற்றாண்டு அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர் விஜயலட்சுமி, சென்னை மயிலாப்பூர் தனியார் பள்ளி ஆசிரியர் ரேவதி ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மீதோ அல்லது 108 ஆம்புலன்ஸ் மீதோ தாக்குதல் நடத்தினால் 3 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என மருத்துவத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருச்சியில் எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரையின் போது சென்ற ஆம்புலன்ஸ் தாக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக எச்சரிக்கை விடுத்துள்ள மருத்துவத்துறை, இனிவரும் காலங்களில் இதுபோன்ற தாக்குதல் சம்பவம் நடந்தால் ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளின் கீழ் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத மனித உடல் உறுப்பு விற்பனை குறித்து விசாரணை நடத்த சிறப்பு விசாரணை குழு அமைத்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஆணையிட்டுள்ளது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சட்டவிரோத மனித உடல் உறுப்பு விற்பனையை விசாரிப்பதற்கு அரசு அளித்துள்ள அலுவலர்களின் பட்டியல் நம்பிக்கை அளிக்கவில்லை என நீதிபதிகள் கூறினர். ஐஜி பிரேமானந்தா சின்ஹா தலைமையில் நிஷா ஐபிஎஸ், சிலம்பரசன் ஐபிஎஸ், கோவை எஸ்பி கார்த்திகேயன், மதுரை எஸ்பி அரவிந்த் ஆகியோர் அடங்கிய சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து உத்தரவிட்டனர். சிவகங்கையைச் சேர்ந்த ஜாக்கிர் ஹுசேன் என்பவரை குடும்ப அட்டையில் இறந்தவராக பதிவு செய்யப்பட்டதால் மருத்துவ காப்பீட்டில் சிகிச்சை பெற முடியாமல் தவித்துள்ளார். நான் உயிரோடு இருக்கிறேன், பெயர் தவறாக நீக்கப்பட்டுள்ளது என கூறி அவர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து உடனடி திருத்தம் செய்யுமாறு கோரினார். மாவட்ட நுகர்வோர் பொருட்கள் வழங்கல் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியரிடம் விளக்கம் கேட்டுள்ளதாகவும், தவறு உறுதியானால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மிலாடி நபியையொட்டி செப்டம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அரசு பொது விடுமுறையாக அறிவித்துள்ளது. இதனால் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்கள் பள்ளி, கல்லூரிகளுக்கு தொடர் விடுமுறையாக அமைகிறது. இதனைத் தொடர்ந்து செப்டம்பரில் வார இறுதியில் ஊருக்கு செல்லும் பொதுமக்களின் பயண தேவை அதிகரிக்கும் நிலையில் டிஎன்எஸ்டிசி சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாவேக தலைவர் விஜய் மீது திருவாரூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் நடந்த மாநாட்டில் தமிழக முதல்வர் குறித்து அவதூறாக பேசியதாகவும், தொண்டர்களை அவரது பவுன்சர்கள் தூக்கி எறிந்ததாகவும் கூறி வழக்கறிஞர் சிவசாகர் என்பவர் திருத்துறைப்பூண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். கடந்த 6 ஆண்டுகளாக தேர்தல்களில் வேட்பாளர்களை நிறுத்தாத 6 கட்சிகளிடம் கட்சி பதவியினை ஏன் ரத்து செய்யக்கூடாது என விளக்கம் கேட்டு சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். பெருந்தலைவர் மக்கள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தேவநாதன் யாதவின் இந்தியன் மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட 6 கட்சிகளுக்கு இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இன்று நேரில் ஆஜராகி எழுத்துப்பூர்வமாக விளக்கமளிக்க வேண்டும் என நோட்டீஸில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் பட்டப்படிப்பு ஆவணங்களை வெளியிடுமாறு டெல்லி பல்கலைக்கழகத்திற்கு மத்திய தகவல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. டெல்லி பல்கலைக்கழகத்தில் கடந்த 1978ஆம் ஆண்டு BA பட்டம் பெற்ற பிரதமர் மோடி உள்ளிட்டோரின் தகவல்களை தருமாறு மத்திய தகவல் ஆணையத்திடம் நீரஜ் என்பவர் கேட்டுக் கொண்டார்.
அந்த தகவல்களை வழங்குமாறு மத்திய தகவல் ஆணையம் டெல்லி பல்கலைக்கழகத்திற்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி பல்கலைக்கழகம் தரப்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் பிரதமர் மோடியின் பட்டப்படிப்பு ஆவணங்களை வெளியிடுமாறு டெல்லி பல்கலைக்கழகத்திற்கு உத்தரவிட்ட மத்திய தகவல் ஆணையத்தின் உத்தரவை ரத்து செய்வதாக நீதிபதி தீர்ப்பளித்தார். மத்திய முன்னாள் அமைச்சர் ஸ்மிருதி இரானியின் கல்வி ஆவணங்களை கேட்ட மத்திய தகவல் ஆணையத்தின் உத்தரவை டெல்லி உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டது. ஸ்மிருதி இரானியின் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு சான்றுகளை கோரி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஒருவர் விண்ணப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் அவர் தேர்ச்சி பெற்றாரா என்பதை உறுதி செய்யும் வகையில் கல்வி சான்றுகளை வழங்க சிபிஎஸ்இ நிர்வாகத்திற்கு மத்திய தகவல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து சிபிஎஸ்இ தொடர்ந்த வழக்கில் டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்திய கிரிக்கெட் அணிக்கான புதிய விளம்பரதாரரை தேடும் பணியை பிசிசிஐ தொடங்கியுள்ளது. தற்போது பிரதான விளம்பரதாரராக இருக்கும் ட்ரீம் 11 நிறுவனம் அரசின் தடை காரணமாக இந்தியாவில் தனது வணிகத்தை தொடர இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. பணம் வைத்து ஆன்லைன் கேம் சேவை வழங்கும் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கும் சட்டம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் ட்ரீம் 11 தன் வணிகத்தை நிறுத்திக் கொண்டுள்ளது. இதனையடுத்து அதற்கும் பிசிசிஐக்கும் இடையிலான ஒப்பந்தமும் முறிந்துள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் தொடங்க 2 வாரங்களே உள்ளதால் அதற்குள் புதிய விளம்பரதாரரை தேடியாக வேண்டிய கட்டாயம் பிசிசிஐக்கு ஏற்பட்டுள்ளது. ஸ்டார்லிங் நிறுவனத்தின் இணையதள சேவைக்கு ஒப்புதல் தரப்பட்டிருந்தாலும் அதற்கு கடுமையான கட்டுப்பாடுகளை அரசு விதித்துள்ளது. இதன்படி இந்திய பயனாளர்களின் தரவுகள் இந்தியாவுக்குள் மட்டுமே சேமித்து வைக்கப்பட வேண்டும் என்றும் வெளிநாடுகள் வழியிலான தகவல் தொடர்பு கூடாது என்றும் கூறப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் பெம்மசானி சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். எலான் மஸ்கின் செயற்கைக்கோள் வாயிலான ஸ்டார்லிங் இணையதள சேவைக்கு இந்தியா ஏற்கனவே அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி மெட்ரோ ரயில்களில் பயண கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. பயண தூரத்திற்கேற்ப குறைந்தபட்சம் ₹1 ₹4 வரை கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறைந்தபட்ச கட்டணம் ₹10 ₹11 உயர்ந்துள்ளது. அதிகபட்ச கட்டணம் ₹50 ₹54 அதிகரிக்கப்பட்டுள்ளது. செயல்பாட்டு செலவுகளை சமாளிப்பதற்காகவும் கொரோனா காலத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்டுவதற்காகவும் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான இறுதி விசாரணை அறிக்கை வெளிவர 4 முதல் 5 மாதங்கள் ஆகும் என்று விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் விமான விபத்து விசாரணை பணியகம் சார்பில் அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். முதற்கட்ட அறிக்கை வழங்கப்பட்டுள்ளதாகவும் இறுதிக்கட்ட அறிக்கை வெளிவர 4 முதல் 5 மாதங்கள் ஆகும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். திருவிதாங்கூர் தேவஸ்வம் வாரியத்தின் பவள விழாவில் தாம் பங்கேற்க முடியாது என கேரள முதல்வர் பினராயி விஜயனிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பினராயி விஜயனுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் முன்பே முடிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகள் காரணமாக திருவிதாங்கூர் தேவஸ்வம் வாரியத்தின் பவள விழாவில் தம்மால் பங்கேற்க முடியாத சூழல் உள்ளது என்றும் விழாவில் தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் சேகர் பாபு, பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் பங்கேற்பார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். டெல்லி வந்துள்ள பிஜி நாட்டு பிரதமர் சிதிவேனி ரபுகா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பாதுகாப்பு ஒத்துழைப்பு, வர்த்தகம் மற்றும் முதலீடுகள் வளர்ச்சி குறித்து பேசியதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. பசிபிக் கடலின் தென்பகுதியில் உள்ள சின்னஞ்சிறு தீவு நாடான பிஜி இந்திய கடல் பாதுகாப்பில் முக்கிய பகுதியாக விளங்குகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் என்பதில் தனக்கு மாற்றுக் கருத்து இருப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக பாஜகவை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்தாது என நம்புவதாகவும் கூறினார். மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கட்சியின் கருத்துதான் வேதவாக்கு என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கோட்டூர்புரத்தில் தமிழ்நாடு அரசால் நிறுவப்பட்டுள்ள இந்த இதழியல் கல்வி நிறுவனத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். பட்டப்படிப்பு படித்தவர்கள் சென்னை இதழியல் கல்வி நிறுவனம் மூலம் ஓராண்டு முதுநிலை இதழியல் படிப்பு படிக்கலாம். 2025-26 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் 60 மாணவர்கள் முதுநிலை இதழியல் படிப்பை படிக்க உள்ளனர். நெல்லையில் படுகொலை செய்யப்பட்ட இளைஞர் கவினின் தந்தை முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை விடுத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த சந்திப்பில் விசிக தலைவர் திருமாவளவன் உடனிருந்தார். கவின் கொலையில் கூலிப்படைக்கு தொடர்பிருப்பதாகவும் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது.
சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதை எதிர்த்து போராட்டம் நடத்த அனுமதி கோரும் மனுவிற்கு காவல்துறை பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உழைப்போர் உரிமை இயக்கத்தின் மனுவை விசாரித்த நீதிபதி தூய்மை பணியாளர்களின் தொடர் போராட்டம் தேவையா என கேள்வி எழுப்பியதோடு விசாரணையை வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். சென்னை ராஜரத்தினம் அரங்கம் அல்லது எழும்பூர் மூர் மார்க்கெட் பகுதியில் போராட்டத்திற்கு அனுமதி கோரிய விண்ணப்பத்தை காவல்துறை நிராகரித்துவிட்டதாக மனுவில் கூறப்பட்டிருந்தது. தேமுதிகவின் 11வது மாநில மாநாடு ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடைபெற உள்ளதாகவும் மாநாட்டுக்கு மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 என பெயரிடப்பட்டுள்ளதாகவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். அக்கட்சியின் நிறுவனர் விஜயகாந்தின் 73வது பிறந்தநாளையொட்டி கோயம்பேட்டில் உள்ள அலுவலகத்தில் பிரேமலதா மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேமுதிகவின் மாநாடு தேர்தலின் அச்சாரமாக அமையும் என நம்பிக்கை தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே லாரி மோதி சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரைப்புதூர் பகுதியில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சுராஜ்குமார் பஸ்வான் குடும்பத்தினருடன் தங்கி பனியன் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் சுராஜின் மகள் சாலையை கடக்க முயன்றபோது அந்த வழியாக வந்த லாரி மோதியதில் உயிரிழந்தார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் லாரியை அடித்து நொறுக்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் 200க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடப்பட்டதற்கு பிறப்பு விகிதம் குறைந்ததும் கொரோனா கால இடப்பெயர்வுகளுமே காரணம் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமை ஆசிரியர்களுடன் கலந்துரையாடல் கூட்டம் நடத்தினார். முன்னதாக பேட்டியளித்த அவர் கடந்த கல்வியாண்டு முதல் இந்த கல்வியாண்டு வரை 4 லட்சம் மாணாக்கரை புதிதாக அரசு பள்ளியில் சேர்த்துள்ளதாக தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவாரங்குடிப்பட்டியில் புதுக்கோட்டை ராயல் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் 51வது மாநில அளவிலான துப்பாக்கிச் சுடுதல் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பதக்கங்களை வழங்கி வந்தார். அப்போது அமைச்சர் TRB ராஜாவின் மகன் சூரிய ராஜபாலு பதக்கத்தை கழுத்தில் வாங்க மறுத்து கையில் பெற்றுக்கொண்டு புகைப்படத்திற்கு மட்டும் நின்றார். தூய்மை பணியாளர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என தமிழ்நாடு அரசை நடிகர் விஷால் வலியுறுத்தியுள்ளார். விஷாலின் மகுடம் திரைப்படத்தின் படப்பிடிப்பு உதகையில் நடைபெற்று வரும் நிலையில் படக்குழுவினர் விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து திரைப்படக்குழுவினருக்கு நடிகர் விஷால் மதிய உணவாக பிரியாணி விருந்தளித்தார். அப்போது பேசிய அவர் தாவேகா மாநாட்டை கோலாகலமாக நடத்தியதற்கு விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்ததோடு யாராக இருந்தாலும் நல்லது செய்ய வேண்டும் என வாக்காளராக கேட்டுக் கொள்வதாக கூறினார். அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் தேசிய காவல் படைகள் குவிக்கப்பட்டதை தொடர்ந்து அதிபர் டிரம்ப் மீது அடக்குமுறை ஆட்சியாளர் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கு பதிலளித்த டிரம்ப் தான் அடக்குமுறை தலைவர் அல்ல என்றும் மக்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை என்றும் தெரிவித்துள்ளார். குற்றச் செயல்களை கட்டுப்படுத்த காவல் படைகள் வாஷிங்டனில் குவிக்கப்பட்டுள்ளன. துப்பாக்கியுடன் பணியில் ஈடுபட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சிகாகோ நகரிலும் காவல் படையினரை அனுப்பும் திட்டம் பரிசீலனையில் உள்ளது. சீனாவின் ஹைனான் தீவை கஜிகி சூறாவளி புயல் புரட்டி போட்டுள்ளது. கஜிகி புயல் பாதிப்பால் சீனாவின் ஹைனான் தீவில் கனமழை கொட்டித்தீர்த்தது. இதனால் ஏராளமான மரங்கள் சாலைகளில் விழுந்து போக்குவரத்து தடைப்பட்டது. சுற்றுலா நகரமான சன்யாவில் மின்சாரமும் முடங்கியது. கஜிகி புயல் வியட்நாம் நோக்கி சென்றதை அடுத்து அதி கனமழை எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்க விரைவில் குணமடைய வேண்டி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. நுவரெலியா பகவந்த்லாவா பகுதியில் உள்ள தோட்ட தொழிலாளர்கள் முத்துமாரியம்மன் கோயிலில் பூஜை செய்தனர். அதேபோல புத்த விகாரையிலும் வழிபாடுகள் நடைபெற்றன. அமெரிக்காவின் மத்திய ஒரிகான் மாகாணத்தில் கடந்த 21ஆம் தேதி காட்டுத்தீ ஏற்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். வளர்ந்து நின்ற மரங்களும் கூட தீக்கரையாகும் காட்சி கலங்க வைக்கிறது. இதுவரை மட்டும் 22,000 ஏக்கர் வனப்பகுதி காட்டுத்தீயின் கொடூரத்திற்கு இரையாகியுள்ளதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவில் பிறந்த முதல் பாண்டாவான கட்டியூஷா தனது 2வது பிறந்த நாளை கொண்டாடியுள்ளது. சீனாவில் இருந்து ரஷ்யா கொண்டு வரப்பட்ட டிங்டிங் ரூயி என்ற பாண்டாக்களுக்கு பிறந்ததுதான் இந்த கட்டியூஷா. ரஷ்யாவின் செல்லக்குட்டி என்றே மக்கள் இதனை அழைக்கிறார்கள். ரஷ்யாவில் பிறந்த முதல் பாண்டாவான கட்டியூஷாவின் 2வது பிறந்த நாளை மாஸ்கோ உயிரியல் பூங்கா பிரம்மாண்டமாக கொண்டாடியுள்ளது. ரஷ்யா சீனா இடையிலான நட்பின் அடையாளமாக இந்த பாண்டா குத்தி உள்ளது.
தஜிகிஸ்தானில் நடைபெறும் கேஃபா கோப்பை கால்பந்து போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டது. 23 பேர் கொண்ட அணியை பயிற்சியாளர் காலித் ஜமீல் அறிவித்தார். இந்த தொடரில் நட்சத்திர வீரர் சுனில் சேத்ரிக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. அனுபவ கோல் கீப்பர் குர்பிரீத் சிங் சந்து மீண்டும் அணிக்கு திரும்பியுள்ளார். கேஃபா நேஷன்ஸ் கப் போட்டியில் இந்திய அணி தஜிகிஸ்தான், நடப்பு சாம்பியன் ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளுடன் மோதுகிறது. வரும் 29ஆம் தேதி இந்த போட்டிகள் தொடங்க உள்ளன. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாண மத்திய நீதிமன்றத்தில் ஓபன் ஏஐ மற்றும் அதன் நிறுவனர்கள் மீது எலான் மஸ்கின் XAI வழக்கு தொடர்ந்துள்ளது. வணிக ரகசியங்களை திருடி அவற்றை தொழில்நுட்ப பயன்பாட்டில் பயன்படுத்தியதாகவும் இதனால் நியாயமற்ற போட்டி ஏற்பட்டதாகவும் XAI குற்றம் சாட்டியுள்ளது. இதனால் பல பில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டதாக கூறி இழப்பீடு கோரப்பட்டுள்ளது. AI துறையில் அதிகரித்து வரும் போட்டியையும் தொழில்நுட்ப ரகசியங்கள் தொடர்பான சட்ட சிக்கல்களையும் இந்த வழக்கு வெளிப்படுத்துவதாக கருதப்படுகிறது.